எம் லக்ஷ்மி. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். முதலாவதாக அன்னை தமிழுக்கு மகுடம் சூட்டி தமிழில் என் உரையை தொடங்குகிறேன். இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல எமது பள்ளிக்கு வருகை புரிந்து விண்மீன்களாக ஒளிர் வீசும் அனைத்து தாத்தா பாட்டி அவர்களையும் பற்றி பேசுவதில் நான் பெருமிதம் அடைகிறேன். என்னை வயிற்றில் சுமக்கவில்லை என்றாலும் என்னை நெஞ்சில் சுமந்தவர்கள் நீங்கள் தானே. என்னை 10 மாதங்கள் கருவறையில் சுமந்தவர் என் தாயாக இருந்தாலும் என் தாயுடன் சேர்த்து என்னையும் தங்கள் நெஞ்சில் சுமந்து கொண்டு இருப்பவர்களும் நீங்களே. நம் வீடு எனும் பூஞ்சோலையில் தாத்தா பாட்டி எனும் பூக்கள் இருப்பது அந்த நூலகத்தில் 1000 புத்தகங்களை படிப்பதற்கு சமம். தாத்தா பாட்டி கூறாத கதைகளா? 1000 கதைகள், 1000 அர்த்தங்கள், 1000 அறிவுரைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த பூஞ்சோலையில் தாத்தா பாட்டி எனும் பூக்கள் இல்லை என்றால் அந்த நூலகமே எரிந்து போனதற்கு சமம். அப்பா என்னை அடிக்க வரும் போதெல்லாம் தாத்தாவே எனக்கு பாதுகாப்பு வேலி. அம்மா என்னை திட்ட வரும் போதெல்லாம் பாட்டியே அம்மாவின் எதிரம்பு. இப்படி பல வேடங்களை நாள்தோறும் எனக்காக எடுப்பார்கள். நம்மிடமிருந்து உருவாகும் ஒவ்வொரு கனியும் சுவையானதாக இருக்க வேண்டும் என்றால் அதன் ஆணிவேரின் சத்துக்கள் நமக்கு முழுமையானதாக கிடைக்க வேண்டும் அல்லவா? நம் தாய் தந்தை அச்சமில்லாமல் பணிக்கு செல்வதன் காரணம் நம் வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பதுதான். இந்த உலகில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் என்றால் அது என் தாத்தா பாட்டி மட்டுமே. என் பாட்டியை விட சிறந்த மருத்துவர் யாரும் இல்லை. என் தாத்தாவை விட சிறந்த நண்பர் யாரும் இல்லை. நம் தாய் தந்தைக்காக அடகு வைத்த அவர்கள் இளமையை வட்டியுடன் மீட்டு தரும் கடவுள்கள் பேர குழந்தைகள். இறுதியாக ஒன்றை கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நம் தாத்தா என்று கேட்காமலே அன்பையும் அறிவையும் அள்ளி கொடுப்பவர் தான் தாத்தா. நம் பசி அறியும் முன்னே விதவிதமாக சாப்பிட கொடுத்து பாட்டி வைப்பவர் தான் பாட்டி. அப்பேற்பட்ட தாத்தா பாட்டியை அவர்கள் இயலாத காலத்தில் அன்புடனும் பாதுகாப்புடன் பார்த்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.